தற்போதைய நிலவரப்படி தற்போது வந்து கொண்டிருக்கும் அண்மை நிலவரப்படி சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் தாவேக முன்னிலை பெற்றிருக்கிறது. தொகுதிகளில் 230 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. தாவேக 98 இடங்களில் முன்னிலை, அதிமுக 79 இடங்கள், திமுக 53 இடங்களில் முன்னிலை. யார் முதலில் 100 இடங்களை தொடுகிறார்கள் என்பதும் ஒரு முக்கியமான அம்சம். 234 தொகுதிகளில் 230 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து மதுராந்தகத்தில் தாவேக வேட்பாளர் எழில் கேத்ரின் முன்னிலை பெற்றிருக்கிறார். திட்டக்குடியில் திமுக வேட்பாளர் சி வி கணேசன் முன்னிலை. விருதாச்சலத்தில் தாவேக வேட்பாளர் விஜய் முன்னிலை. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி முன்னிலை பெற்றிருக்கிறார். நூற்று 18 என்ற அந்த எண்ணை முதலில் அடையப் போவது யார் என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 97 இடங்களில் தாவேக முன்னிலை பெற்றிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி முன்னிலை பெற்றிருக்கிறார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் சபாநாயகர் அப்பாவு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் தற்போது தாவேக வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை நாம் பார்த்தோம். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் சபாநாயகர் அப்பாவு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். ஏறத்தாழ 1989 ஆண்டிலிருந்து தொடர்ந்து எடப்பாடி தொகுதியில் அவர் களம் காண்கிறார். 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த முறையும் எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். 234 தொகுதிகளில் 231 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் கிடைத்துவிட்டது. தாவேக 98 இடங்களில் முன்னிலை, அதிமுக 79 இடங்களில் முன்னிலை, திமுக 53 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அங்கு தாவேக வேட்பாளர் டாக்டர் பிரபு முன்னிலை பெற்றிருக்கிறார். அதேபோல காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், கட்சியின் தலைவர் சீமான் காரைக்குடி தொகுதியில் இம்முறை களம் கண்டிருக்கிறார். அவரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அடுத்ததாக மன்னார்குடியில் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். மன்னார்குடி ஏறத்தாழ திமுகவின் கோட்டை என்று சொல்லப்படும் இந்நிலையில் டி.ஆர்.பி. ராஜா அங்கே தொடர்ந்து வெற்றி கண்டு வந்தவர். இந்நிலையில் மன்னார்குடியில் அதிமுக கூட்டணியில் உள்ள வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பின்னடைவை சந்தித்திருக்கிறார் மன்னார்குடி தொகுதியில்.